ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஏபி அனுசாரா ரியாலிட்டி சேனல். இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஸ்டோரி மாதிரி சிலது ஃபிக்ஷன் மிக்சடா ஒரு பர்சன், ரியல் பர்சனோட ஸ்டோரியை சொல்ல போறேன். அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல அது ரிப்ளை பண்ணுங்க. இதுவும் ஒரு சீரீஸா போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த கதை எப்ப நடக்குதுன்னா, ஒரு 2020 கோவிட் டயத்தினால எல்லாமே நடக்குது. இப்ப வந்து ரெண்டு கேரக்டர் நாங்க பார்க்க போறோம். முதல் கேரக்டர் வந்து ஒரு பர்சன், அதாவது யூடியூபரா இருக்கிறவரு. அவர் ஒரு மெயில் தான். அவரோட தம்பி அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேங்கா சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றாங்க. அது கிரியேட் பண்ணி பிராங்க் வீடியோஸ் மாதிரி போட்டு சக்சஸ்ஃபுல்லா அது ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு பொண்ணு, அவங்க வந்து நர்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் ட்ரைனிங் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரைனிங் போயிட்டு இருந்த சமயத்துல அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலயே வந்து இந்த பொண்ணு இவனுக்கு தான், இந்த பொண்ணு இவனுக்கு தான் சொல்லி அந்த பொண்ணோட அம்மாவோட தம்பிய கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அது வந்து ஃபியான்ஸு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இந்த ஃபியான்ஸா இருக்கிற அந்த மாமா வந்து அமைதியா இருந்துருக்கலாம். என்ன பண்ணியிருக்காரு, இவரு வந்து இந்த யூடியூப் சேனலால கான்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி என்னோட ஃபியான்சிய வந்து நீங்க பிராங்க் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பிராங்க் பண்ற அந்த யூடியூப் சேனல் ஆளும், ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு 30 வயசு இந்த யூடியூப் சேனல் ஆளுக்கு. அன்மேரிடா அப்ப இருந்திருக்காரு. இது கோவிட் சமயத்துல நடக்குது. அப்ப வந்து சில தளர்வுகள் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. சோ நம்ம பண்ணலாம் ஊரை விட்டு போய் அப்படின்னு சொல்லி அவரும் டிசைட் பண்ணி அவங்க கேங்கோட அந்த பொண்ணு இருக்கிற பிளேஸுக்கு லொகேஷனுக்கு போயிடுறாங்க. அவங்க வாக்கிங் பண்ணிட்டு நடந்து வரும்போது, அதான் சார் நான் கட்டிக்க போற பொண்ணு, என் ஃபியான்சின்னு அந்த மாமா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. யாருன்னா அந்த பொண்ணோட அக்காவோட தம்பி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, சரி அப்படின்னு சொல்லி இவர் சாதாரணமா எப்பயும் போலதானே பிராங்க் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு இவரும் பிராங்க் பண்றதுக்கு இந்த யூடியூபர் ரெடி ஆயிட்டு இருந்திருக்காரு. ரெடி ஆகி நேர்ல போய் இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி ஒரு ரக்கடான டியூன்ல வந்து பேச, இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நீ யாருன்னே தெரியாது, எதுக்காக என்ன இப்படி பண்ற அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சுட்டா என்னன்னு தெரியல. திடீர்னு நீங்க இல்லன்னா என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் என்ன நீங்க திருப்பி லவ் பண்ணுங்க. அப்ப அவர் வந்து அந்த யூடியூபர்காரர் வந்து, இல்ல இல்ல நான் உன்ன லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒதுங்க பார்த்திருக்காரு. பட் அது முடியாம போயிடுச்சு. இந்த விஷயம் வந்து வீடியோவா இவங்க வந்து யூடியூப் சேனல்ல எடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆல்ரெடி இத வந்து ப்ரோமோவா போட்டிருப்பாங்க போல இருக்கு. இந்த மாரி நாங்க இந்த போட போறோம் அப்படின்னு. போடாம இருந்திருந்தா கூட ஃபேமிலி சம்பந்தமா இது வந்து உள்ளயே முடிஞ்சிருக்கும். இவங்க யூடியூபா இத வந்து போட்டதுக்கு அப்புறம் அவங்க வீட்லயும் பிரச்சனை. அந்த பொண்ணோட வீட்லயும் பிரச்சனை நடந்திருக்கு. இந்த மாரி எப்படிடா நீ அவள கல்யாணம் பண்ணிக்க போறோம்னா வந்துட்டு எப்படி பிராங்க் பண்றதுக்கு ஒத்துழைக்கலாம்? யாரு வந்து உன்ன ஓகே சொல்ல சொன்னா? எவ்ளோ தைரியம் இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வரிசையா பேசிட்டு இருந்திருக்காங்க. சண்டையும் வந்திருக்கு அந்த பொண்ணுகிட்ட. அவங்க அப்பா, அம்மா எல்லாம் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு வழியா அந்த யூடியூபரும், இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ற ஸ்டேஜ் வந்து கல்யாணம் ஆகி இப்ப அவங்களுக்கு ஒரு 2 வயசுல, 3 வயசுல ஒரு குழந்தை இருக்குது. சோ வந்து இது யாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இது வந்து இவங்கள பார்த்து சில பேரு இன்ஸ்பயர் ஆயி அவங்கள மாரியே பிராங்க் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல சில பேர்கிட்ட மொக்க வாங்குனது, சில பேர் ஃபேக்கா அவங்க கன்டென்ட்ட போட்டு அவங்களுக்கு வியூஸ் வரணும்னு பண்றது இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. பட் இவங்க ரியாலிட்டில இப்ப சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்க நேம் சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் இதே மாரி ஏதாவது ஸ்டோரீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல அந்த ஸ்டோரி வித் அவங்களோட சேனல் பத்தியோ, இல்ல அது பேஸ்டா ஏதாவது ஆர்டிக்கல் இருந்தா அத பத்தியோ நீங்க ஷேர் பண்ணலாம். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழ தான் இருக்கு. அதுலயும் நீங்க என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.